நான் சிவகங்கை நகர்மன்ற தலைவர் CM துரை ஆனந்த், சிவகங்கை நகராட்சி. நேற்று 7/7/2026 அன்று சிவகங்கையை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் குழந்தைராணி என்பவர் சிவகங்கை நகராட்சி அலுவலர்களை ஆய்வு செய்கிறோம் என்ற முறையில் அறுவருக்கு தக்க வந்து விசி மீட்டிங் நடந்து மேல் உயர் அதிகாரிகளுடைய மீட்டிங் காணொலி காட்சி மூலயமாக மீட்டிங் நடைபெற்று கொண்டு இருக்கும்போது இவர்கள் உள்ளே ஒரு 5-6 குண்டர்களுடன் நுழைந்து ஆணையாளரை எந்திரிச்சு முன்னாடி உட்காருங்க என்று உட்கார சொல்லிட்டு இவர் ஆணையாளர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர்கள் வந்து அதிகாரிகளிடம் வந்து கலந்துரையாடல் செய்கிறோம் என்ற முறையில் தவறான முறையில் நடந்து கொண்டார். அதை வன்மையாக திராவிட முன்னேற்ற கழக சார்பாக கண்டித்திருந்தோம். இதை எங்கள் தலைமைக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம். எங்கள் மாநில வழக்கறிஞரணி சார்பாக, மாவட்ட வழக்கறிஞர் சார்பாக இன்று சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பி அவங்கள வந்து பொது இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அவங்க மீது கிரிமினல் வழக்கு தொடர்வோம், சட்டத்துக்கு புறம்பாகவும் நகர்பாலிய சட்டத்துக்கு புறம்பாகவும் அந்த அம்மா ஆய்வு செய்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதிகாரிகளுடைய ஆணையாளர்களுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டு அதிகாரிகளை வேலை வாங்குவது, அதிகாரிகளை மிரட்டுவது, த்ரெட்டன் பண்ணுவது இது தவறான குற்றம். அதோடு நாங்கள் வந்து நாங்கள் அதை காணொலி காட்சி மூலியமாகவும் நம்ம ஃபேஸ்புக் மூலமாகவும் அதை கண்டித்து வந்து எங்கள் கவுன்சிலர் நகர்மன்ற உறுப்பினர்களும் கண்டித்ததை தொடர்ந்து அந்த அம்மா போயிட்டு திரும்பி வந்து வழக்கறிஞர்களை கூட்டி வந்து திரும்பவும் வந்து அதிகாரிகளை கூட்டி திரும்பி மிரட்டி ஆணையாளரை மிரட்டி நானாகத்தான் உட்கார சொன்னேன், நான் உட்கார சொன்னதுனால தான் உட்காந்துன்னு சொல்லி அறுவருக்கு தக்க முறையில் அவருடைய வழக்கறிஞர்களை வைத்துக்கொண்டு மிரட்டுகிறார், அதிகாரிகளை மிரட்டுகிறார். இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நேற்று சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் குழந்தைராணி நடந்து கொண்டார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் மீது கிரிமினல் வழக்கை தொடர்கிறோம். சட்டப்பூர்வமாக அவர் மீது நடவடிக்கை எடுப்போம். கோர்ட்டு மூலமாக நடவடிக்கை என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நகராட்சி ஆணையாளர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. நகராட்சி ஆணையாளரை 10 குண்டர்களை கூட்டி கொண்டாந்து மிரட்டி நீ மன்னிப்பு கேட்கணும், நான் சொல்லித்தான் உட்கார்ந்தோம்னு சொல்லணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவர்கள் மன்னிப்பு கேட்க வைத்தார்கள். நான் வந்து ஏசார் இப்படி மன்னிப்பு கேட்டதுக்கு நான் வந்து இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவோம், தொலைச்சிருவோம், நாங்கள் தான் ஆளுங்கட்சி, சேர்மன் இன்னைக்கு இருப்பார் போயிடுவார் என்று மிரட்டுகிறார்கள், நான் என்ன செய்ய சொல்றிய அப்படின்னு என் காலில் விழுகிறார். அவர் என்ன செய்கிறது? ஒரு உயர் அதிகாரியை, ஒரு ஆடிஎம் அளவுக்கு ஆடிஎம் இருக்கக்கூடியவர், அவர் ஒரு சில சார்ஜினால இன்றைக்கி வந்து கவுன்சிலராக இருக்கார். இருந்தாலும் அவரை வந்து இவரை மிரட்டும் போது 10 பேருக்கு கூடி மிரட்டி உங்களுக்கு முன்னாடி மீடியாவுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடியே வந்து நீ மன்னிப்பு கேளு என்று மன்னிப்பு கேட்க சொல்லும் போது அவர் மன்னிப்பு கேட்கத்தான் செய்வார். இது வன்மையாக கண்டிக்கிறது. அதிகாரியை மிரட்டுவதே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தமிழ்நாடு முழுக்க வந்து இதே போல் நடைபெற்று கொண்டு ரீல்ஸ் ஆட்சி தான் நடைபெறுது. ரீல்ஸ் மோகத்துக்காக வந்து செயல்படுகிறார்கள். இதை வந்து வன்மையாக கண்டிக்கும். பண்ணுறதுக்காண்டி தான் நகராட்சிக்கு வந்தேன்னு சொல்கிறாரு. அவர் ஆய்வு பண்ணுறதை போய் ஒர்க்கு நடக்கிற இடத்துல போய் ஆய்வு பண்ணலாம், எங்கே வேலை நடக்குதோ அங்கே போய் ஆய்வு பண்ணலாம். அவர் நினச்சா 2 மாதம் ஆச்சு. நான் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க, குப்பையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பொய்யா பேட்டி கொடுக்குறாங்க. குப்பையை கொட்டுவதற்கு இடம் கேட்டு அவர் வந்து இடம் கேட்டு நகர்மன்ற தலைவர் எனக்கு ஒரு கடிதம் தரணும்னு சொல்கிறார். ஆணையாளர் மூலமாக சொல்கிறாரு. ஆணையாளர் மூலமாக சொன்ன மறுநாளே நான் வந்து உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சிவகங்கை நகராட்சி மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு இடம் குப்பையை கூட்டி தரம் பிரிப்பதற்கு இடம் வந்து பெற்று தருமாறு அன்போடு வேண்டுகிறேன்னு நான் ஒரு கடிதம் கொடுக்குறேன். கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரிப்ளை கூட, அதுக்கு பதில் கூட சொல்லாத சட்டமன்ற உறுப்பினர். இவங்க வந்து சிவகங்கை நகராட்சியில் நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எத்தனையோ இங்கே வந்து மழைநீர் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ நலத்திட்டங்களை கொண்டாந்துருக்கோம். அதே மாதிரி சிவகங்கைக்கு புது நகராட்சி அலுவலகத்துக்கு ஏஎஸ் ஆகிருக்கு. அதுபோல் வந்து பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் பைபாஸில் ஏஎஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் கொண்டுக்கிட்டு வரலாம். அதுக்குள்ள முயற்சியை எடுக்காமல் ரீல்ஸ் போடுறதை மட்டுமே இவங்க வந்து தொழிலாக வைத்துக்கொண்டு இவங்க வந்து ஆய்வு பண்ணுற முறையில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நன்றி, வணக்கம். என்கிற முறையில் எங்கள் வணக்கத்திற்குரிய நகர்மன்ற தலைவர் அவர்கள் வேதனையோடு நேற்று குறிப்பிட்டு, இதுபோன்று நாங்கள் இதுவரையிலே நகராட்சி ஆணையாளருக்கு எந்த அளவுக்கு மரியாதை தந்தோமோ அதை சீர்குலைக்கிற விதத்தில் சிவகங்கை நகரத்திலே இருந்து இப்படிப்பட்ட அநாகரீகம் நடந்திருக்கிறதே, இது நடக்கலாமா என்று 1000க்கும் மேற்பட்ட போன்கள் என்றால் கற்றறிவாளர்கள் மிகுந்த இந்த நகரத்திலே தொடர்ந்து எனக்கு வந்து கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த மனவேதனையை தருகிறது என்று தெரிவித்ததனுடைய அடிப்படையிலும் எங்கள் மாநில வழக்குரைஞர் அணியின் வேண்டுகோளின்படி சிவகங்கை மாவட்ட வழக்குரைஞர் அணியின் சார்பில் நோட்டீஸ் அனுப்புகிறோம். இதை தொடர்ந்து அவர் பொதுமக்களிடத்திலே பொதுவெளியிலே
அந்த நிகழ்ச்சிக்கு வருத்தம் தெரிவிக்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடுப்பதை தவிர எங்களுக்கு வேறொரு வாய்ப்பு இல்லை. எங்களை பொறுத்த மட்டில் எந்த விதமான அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கிடையாது. எந்த நேரத்திலும் வரலாம். அவருக்கென்று ஒரு பணியாளரை கூப்பிட்டு ஒரு சேரை போடுங்கள் என்று உட்கார்ந்து விட்டு கேட்பதற்கு அனைத்து அதிகாரமும் உண்டு. இதை எதற்காக சொல்லுகிறோம் என்றால், ஒரு ஆட்சி ஒரு தலைவனை முன்னிறுத்தி வந்திருக்கிறது. இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரென்றே பலருக்கு தெரியாது. ஆனால் திடீரென்று வருவதும் ஆணையாளரை எந்திரிக்க சொல்லிவிட்டு, அதுவும் அவர் மாநில அளவிலான தொலைக்காட்சியில் மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த தொலைக்காட்சி மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் அவரை நீங்கள் எந்திரிச்சு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க உட்கார்ந்திருப்பது அநாகரிகத்திலும் அநாகரிகம். அப்படி உட்கார்ந்து விட்டு அவர் அதிகார தோரணையிலே சில கேள்விகளை கேட்டுவிட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுவிட்டு, இது வெளியே தெரிந்து விட்டது, செய்தியாளர்கள் செய்தியாக்கி விட்டார்கள் என்றதுக்கு பின்னால சம்பந்தமில்லாமல் முதலிலே வருகிற போது 4 கட்சிக்காரர்களோடு வந்தவர், அதற்கு பின்னாலே 10 வழக்கறிஞர்களோடு வந்து, இல்லை நான் போய் உட்காரல, வீடியோ கான்ஃபரன்சிங்ல இருக்கிறாரு. ஹி இஸ் இன் தி வீடியோ கான்ஃபரன்ஸ். மாநில அளவிலான அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி இந்த நடக்கிற அரசுக்கு அவர் லாயலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த நிகழ்விலே அநாகரிகமாக எந்திரிக்க போக சொல்லி தான் உட்கார்ந்து அதாரிட்டி பண்ணியதை சரிக்கட்டும் விதத்தில் இல்லை, அவர் என்னைத்தான் உட்கார சொன்னார்னு முதல்ல வந்த அவங்க கட்சிக்காரங்களாம் இல்லாமல் 10 வழக்கறிஞர்களை கூட்டிக் கொண்டு வந்து வைத்துவிட்டு திமுக காரர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள் என்று சொன்னது எங்கள் தலைமையாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது போன்ற நிகழ்வுகள் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்குள்ளே நுழைந்த ஆட்சித்தலைவரை எந்திரிச்சு நீங்கள் எந்திரிங்கன்ட்டு இவங்க போய் உட்காந்துருச்சுட்டு பின்னாடி வந்து ஆட்சித்தலைவர்ல என்னை உட்கார சொன்னார்னா, மருத்துவமனைக்கு போனால் மருத்துவரை எந்திரிக்க சொல்கிறது, மாநகராட்சிக்கு போனால் மேயரை எந்திரிக்க சொல்கிறது, நகராட்சிக்கு போனால் கமிஷனர் எந்திரிக்க சொல்றது, இது போன்ற செயல்கள் எங்களுக்கல்ல, நடக்கின்ற ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்பதற்காகவும், இனிமேலாவது இவர்கள் திருந்த வேண்டும். ரீல்ஸ் போடுவதற்காகவே அவர்களுடைய தலைவருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறார்கள், நடக்கிற ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறார்கள், பொதுமக்கள் மத்தியிலே அருவருப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வழக்குரைஞர் அறிவிப்பு ஆணை கொடுக்கிறோம். இதற்கு அவர் தருகிற பதிலை பொறுத்து நாங்கள் வழக்கு தொடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.